வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் முடிஞ்ச உடனே ரெஸ்லிங் கிங் ரகுமானை அடித்து ஓட விடணும்ப்பா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரிட்டர்ன் ஆகிட்டார். நானும் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தப்பிச்சிட்டா பங்கு அப்படின்னு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டனுக்கான காரணம் என்ன, நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அதே மாதிரி நீங்கள் என்னை திட்டதுக்கான காரணத்தை பற்றி நான் சொல்கிறேன். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தினமும் போட ரெஸ்லிங் செய்யலை மராட்டி லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் மேட்ச் நடந்துருந்தது. ஆக்சுவலி அந்த மேட்ச்சில் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு தான் பிளான் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நியூஸ் வந்தது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் கூட தான் ஃபியூட்டில் இருக்கிறாரு, ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்தது. இதை நம்பி இல்லை, ஆக்சுவலி அதுதான் உண்மை. எனக்கு நியூஸ் வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆனால் எதிர்பாராத சூழலில் செத் ராலின்ஸுக்கு காலில் அடிபட்டுருச்சு. ஸோ அவரால் எழுந்து நிற்க முடியல. அப்போது ரெஃப்ரீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தாங்க, சரி செத் ராலின்ஸால் மேட்சை முடிக்கலை, அதனால் எல்ஏ நைட்டை பேசி எல்ஏ நைட்டை ஒரு ஃபினிஷரை போடுற மாதிரியும் அதன் மூலிமா எல்ஏ நைட் வெற்றி போகிற மாதிரியும் கட்டாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் எல்ஏ நைட் சத்தியமாக வின் பண்ணியிருக்க மாட்டார், செத் ராலின்ஸ் தான் வின் பண்ணியிருப்பார். அவரால் முடியல அப்படிங்கிறனால தான் ஜெசிகாக்கா பார்த்தீங்கன்னா அவர் காதில் ஏதோ ஓதுனாங்க, அதன் மூலியமாக அவர் வின் பண்ணார். ஏன்னா இன்றைக்கி ரால ஒரு கான்ட்லேட் மேட்ச் நடந்தது, அதில் பிரான் பேக்கரில் செகண்ட் கண்டென்டராக வந்த எல்ஏ நைட் தோற்று போயிருப்பார். இவர் செத் ராலின்ஸுக்கிட்ட தோப்பாரா? வாய்ப்பே இல்லை. ஸோ செத் ராலின்ஸ் தான் வின் பண்ணியிருப்பார். அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு. அண்ட் கடைசியாக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா யாரால் பாதிக்கப்பட்டு அனுப்பப்பட்டாருன்னு கேட்டிங்கன்னா அது பால் ஹெமன் தான். பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா நஞ்சா வதச்சி கடைசியில் ரோமன் ரெயின்ஸை பிரான் பிரேக்கரு அண்ட் செத் ராலின்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்து விரட்டுற மாதிரி தான் காட்டினாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக பழி வாங்க வேண்டியது செத் ராலின்ஸ் டீம் தான். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து பழி வாங்குகிற செத் ராலின்ஸ் இன்ஜுரியில் இருக்கார். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிற டைமில் இப்போ அவருக்கு இன்ஜுரியாக இருக்குது, அதில் தோற்று போயிட்டார், நடக்கக்கூட முடியல. இதில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகி என்ன பண்ண போகிறாரு? நேற்றுக்கு நான் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன், இதே ரெஸ்லிங் கிங் 2ல் தான். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் இன்னொரு சேனலில் தான் போட வேண்டியது. ஏன் இதில் போடுறேன்னா முக்கியமான காரணம் இருக்குது. அதில் தான் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறது 100% கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க WWE. ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பாராத நேரமாக செத் ராலின்ஸ்க்கு இன்ஜுரி ஆனது தானே அது மாற்றி அமைக்கப்பட்டது. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை வந்து ராக்கு போஸ்ட்மார்ட் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்டோரியை வந்து புதுசாக ரீக்ரியேட் பண்ணி அந்த ஸ்டோரியில் புதுசாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட பிளானை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்குது. டோட்டலி எல்லாமே புதுசாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆயிருந்தாருன்னா இப்போ பிரான் பிரேக்கர் படுத்து கிடக்கார்ல, அந்த இடத்துல மேபி செத் ராலின்ஸ் படுத்து கிடந்திருப்பார். செத் ராலின்ஸும் சிஎம் பாங்கும் ஃபைனலில் இருந்த மாதிரி இருந்திருக்கும். அதில் செத் ராலின்ஸை வீழ்த்தி நம்ம சிஎம் பாங் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுற மாதிரி இருந்திருக்கலாம். வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இதை டோட்டலி இப்போ மாற்றிட்டாங்க. அதுக்கு காரணம் தலைமை செத் ராலின்ஸோட இன்ஜுரி தான். WWE இப்போ அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க, செத் ராலின்ஸுக்கு எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம், ரிசல்ட் வந்திருக்கோம், ஆனால் நமக்கு இன்னும் சொல்லலை. ஸோ அதில் கண்டிப்பாக இன்ஜுரி இருக்குது அப்படின்னு தான் வரும். ஏன்னா அது 3 மாதமா 6 மாதமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை, ஏன் 1 வருஷமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரி யார் கூட வைப்பாங்க, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இப்போ அஃபிஷியலி தெரிஞ்சிருச்சு WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ஃபியூடை பிரான் பிரேக்கர் கூட தான் கொண்டு போகிறாங்கன்னு. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன் தெரியுமா, ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பாங்க 2 பேரும் டீமாக இணைந்து சண்டை போடுவாங்கன்னு. ஆனால் இந்த ஸ்டோரியில் இப்போ சிஎம் பாங்க கலத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா செத் ராலின்ஸால் பாதிக்கப்பட்டது ஒன்று சிஎம் பாங்கு, இன்னொன்று ரோமன் ரெயின்ஸு. ஒருவேளை ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் சம்மர் ஸ்லாம் சிங்கிள்ஸ் மேட்சாவோ அல்லது பிரான் பிரேக்கர் அண்ட் செத் ராலின்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பாங்க் டாக் டீம் மேட்சாவோ நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். அது நடக்கலை. அண்ட் அதே மாதிரி நான் 2 நாளாக ஒரு செய்தி சொல்லிகிட்டு இருந்தேன், ரோமன் ரெயின்ஸோட பேர் இதுக்கப்புறமா இதுக்கப்புறமா ஒரு ஓடிசி கிடையாது, ட்ரைபல் சீஃப் 1 அப்படிங்கிற பேரில் தான் வருவார், இந்த 1 அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார் அப்படின்னு. அதுவும் நடந்துருந்தது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது அவர் ஓடிசி அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணல, இப்போ TC1 அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ட்ரைபல் சீஃப் 1.
எத்தனை ட்ரைபல் சீஃப் இருந்தாலும் ஒரே ஒரு ட்ரைபல் சீஃப் தான், அந்த ஒரே ஒரு ட்ரைபல் சீஃப் ரோமன் தான். வி த ஒன் எல்லாமே ரோமன் ரெயின்ஸ் தான். அதனால தான் இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுவும் நடந்திருந்தது. என்ன நான் சொன்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ நடக்க முடிஞ்ச சாட்டர்டே மெயினில் ரிட்டர்ன் ஆக வேண்டியது, அதுக்கு பதிலாக மண்டே நைட்டால் ரிட்டர்ன் ஆகிருக்காரு. இதில் தான் நான் தப்பிச்சிட்டேங்க. ஏன்னா நான் அவங்கள்ட்ட நேற்றுக்கே ஒரு வீடியோ சொல்லிட்டேன், ரோமன் ரெயின்ஸ் வந்து சாட்டர்டே மினிட்ல ரிட்டர்ன் ஆகல, அதுக்கு செத் ராலின்ஸோட இன்ஜுரி தான் காரணம், நான் கண்டிப்பாக ரால ரிட்டர்ன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமாக அடித்து நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்துருக்குது. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் வந்து சாட்டர்டே மினிட்ல 100% ரிட்டர்ன் ஆக வேண்டியது அது எல்லாமே போயிருச்சு. இது ஒரு புறம் இருக்கே, நம்ம சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் கண்டென்ட் ஆகிட்டாரு. எப்பா அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பு தூக்கி தலைவன்ட்ட கொடுங்கப்பா, வரும்போதே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தலைவன் வந்தான். ஆனால் கடைசியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாசமேனியாக பொண்ணையாக திருவாயிருச்சு. இப்போ குந்தருக்கும் சிஎம் பாங்குக்கும் அஃபிஷியலி சம்மர்ஸ்லாம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ இதை விட ஒரு நல்ல மேட்ச் தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து பெஸ்ட்டு மேட்சாக இருக்கும். அண்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ஒருத்தான ஆப்பனண்ட்டை தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. குந்தருடைய முந்தைய டைட்டில் ரீஜனை விட இந்த டைட்டில் ரீஜனில் அவருடைய ஆப்பனண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. சரி, அப்போ ரோமன் ரெயின்ஸ் எப்படி தனியாக மோதுவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரோமன் ரெயின்ஸ் எதுக்காக தனியாக பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் கூட மோதணும்? ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் 2 பேர் இருக்கிறாங்க. பால் ஹேமன் இருக்கிறாரு. பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா இப்போ செத் ராலின்ஸ் இருப்பாரான்னு தெரில, மேபி உங்கள் கூட சும்மா வேணால் நிற்கலாம், ஆனால் சண்டை போட முடியாது, அது அஃபிஷியல் ஆயிடுச்சு இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அதையும் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. வேறு யார்? கழுதை கட்டினா குட்டிச்சவரு நம்ம பிளட் லைன் மெம்பரு ஜே ஊசோ. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, ரோமன் ரெயின்ஸ் வந்து ரால ரிட்டர்ன் ஆட உடனே சிஎம் பாங் ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு, என்ன காப்பாற்றுறதுக்கு தான் நீ ரிட்டர்ன் ஆனியா அப்படின்னு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அடிபட்டு கிடப்பாரு, அவர் கையை பிடிச்சி தூக்குற மாதிரி காட்டிட்டு சிஎம் பாங்கை பார்த்து நான் வந்து என் பிரதரை காப்பாற்றுறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருப்பார். சிஎம் பங்குக்கு கையும் கொடுக்கல, சிஎம் பங்கை காப்பாற்றவும் இல்லை. அவர் காப்பாற்ற விரும்பினது அவரோட பிரதர் ஜே ஊசோவை மட்டும்தான் காப்பாற்றிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ சிஎம் பாங்குடைய ரூட் வந்து கிளியர் ஆகிட்டு சிஎம் பங்குக்கும் குந்தருக்கும் மேட்ச் நடக்கும். மணி இந்த பேங்கை வச்சிருக்கிற செத் ராலின்ஸ் தான் இந்த மேட்ச்சில் கேஷிங் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஒருவேளை இன்ஜுரி பெருசாக இருந்ததுன்னா செத் ராலின்ஸோடைய கேஷிங் அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் தள்ளி போகலாம். இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்து ஓரளவுக்கு சேர்ந்துருச்சு. அந்த பக்கம் பார்த்தா ஜாக்கப் ஃபாட்டு ஜிம்மி ஊசோ பிளட் லைனு, இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸு ஜே ஊசோ பிளட் லைனு. முழுக்க டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் பிளட் லைன் ஈயா தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோழநாதன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நியோமி, எல்லா பக்கமும் பாருங்களேன் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து சாம்பியனாக இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும். ரிக்கிஷி ஒருக்கா சொன்னார் தெரியுமா, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அவர் சொல்கிறாரோ இல்லையோ, முழுக்க ரிக்கிஷி சப்போர்ட்டாக அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை தான் சாம்பியன் ஆக்கிட்டே இருக்கிறாங்க டபிள்யூபிள்யூ. அது உண்மை தானே. ஸோ பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் வெர்சஸ் ஜே ஊசோ ரோமன் ரெயின்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சாவோ அல்லது பிரான் பிரேக்கர் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சாவோ நம்ம எதிர்பார்க்கலாம். செத் ராலின்ஸுக்கு இன்ஜுரி ஆகிருக்குது. சரி, மணி இந்த பேங்கோடைய கதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரை வந்து இந்த வாரம் ராலையே நம்ம பால் ஹேமன் சொல்லிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போவே மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அவருக்கு 1 வருஷம் டைம் இருக்குன்னு. நிறைய பேர் கேட்கலாம், ரோமன் ரெயின்ஸ் கிட்ட மணி இந்த பேங்கை கொடுக்க வேண்டியதானப்பா, அதான் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுல, ஒரு மேட்ச் மாதிரி வச்சு அதில் வெற்றி பெறவங்களுக்கு மணி இந்த பேங்க் சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. அதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு நான் ஒரு விஷயத்தையும் வந்து அஃபிஷியலி இன்றைக்கி பால் ஹேமன் சொல்லிட்டாரு. 2025 அந்த மணி இந்த பேங்க் கான்ட்ராக்ட்டுங்கிறது 1 இயர் வேலிடிட்டி, அது வேலிடிட்டி உள்ளது தான். அந்த வேலிடிட்டியை வந்து செத் ராலின்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மணி இந்த பேங்க் அப்படிங்கிறது அந்த 1 வருஷம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வவுச்சர் மாதிரி. ஸோ அந்த 1 வருஷம் அப்படிங்கிறத டேட்டை மென்ஷன் பண்ணி கூட நம்ம பார்லிமெண்ட் சொல்லியிருக்காரு. ஜூலை மந்த் வரை 2026 ஜூலை மந்த் வரை இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து செத் ராலின்ஸ் இருக்கிறாரோ இல்லையோ அவர் எப்போ வந்தாலும் கேஷிங் பண்ணலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த மணி இந்த பேங்க் அவசியம் கிடையாது. அண்ட் வேறு யாருக்கும் மணி இந்த பேங்க் போகிறதும் கிடையாது. செத் ராலின்ஸ் கையில் தான் இருக்க போகிறது. மேபி அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸோ அல்லது நம்ம சிஎம் பாங்கோ சாம்பியனாக இருக்கும் பட்சத்தில் செத் ராலின்ஸ் கேஷிங் பண்ணால் அந்த விஷயம் பெரிய விஷயமாக பேசப்படும். ஸோ செத் ராலின்ஸோட இன்ஜுரி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்குள்ளெல்லாம் க்யூர் ஆகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து அதை கேஷிங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது
அது வரைக்கும் இப்படி பார்லிமெண்ட் சுமந்துட்டு தான் இருப்பார். சரி, உங்கள் TC1 ட்ரைபல் சீஃப் 1 வந்துட்டார். அப்படி உங்களுக்கு TC1 நேம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் TC1 அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப்